அனைவருக்கும் வணக்கம். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சில நாட்கள் வீடியோ போட முடியலைங்க. திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண வீட்டில் மத்தியானம் சம்மந்தி விருந்தப்போ போடுற பாயசம் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதையும் துருவி வச்ச கேரட்டை நெய்யில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. 1 கப் கேரட்டுக்கு 1 கப் ஜவ்வரிசி சரியாக இருக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாங்க, ஆனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நமக்கு நல்லா மணமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கேரட் எடுத்தாச்சுங்க. திரும்ப அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் இந்த ஜவ்வரிசியை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துக்கிற நைலான் ஜவ்வரிசி தான் எப்பவுமே பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப பொரியணும் இல்லைங்க, ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாங்க. நாம் எடுக்கிற ஜவ்வரிசியோட அளவை பொறுத்து பால் தேவைப்படுங்க. 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஜவ்வரிசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஜவ்வரிசி கொதி பிடிச்சி வேகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சு கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஜவ்வரிசி வேகணுங்க. இந்த பால்லையே வேகும்போது சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஜவ்வரிசி தனித்தனியாக உதிரியாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம பாயசம் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் இதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்த மாட்டேங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நம்ம பால் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம பால் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, 1 டம்ளர் பாலுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுவோம், 1.5 ஸ்பூன் சர்க்கரை போடுவோம். அந்த அளவுக்கு தான் இதுக்கு பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு பால் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் சர்க்கரை. ஒரு கொதி வந்ததையும் நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம பொடி பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஏலக்காய் தேவையில்லை. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை. பாதாம், பிஸ்தா, முந்திரி என்ன இருக்கோ பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். தாங்க இன்னும் ஒரு கொதி வந்தால் சரி. பால் கெட்டி பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஜவ்வரிசியை பால்லையே தான் வேக வைக்கிறோம். அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லா கல்யாணத்துலேயும் மத்தியானம் சம்மந்தி விருதுக்கு இந்த பாயசம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வச்சா மட்டும் இப்படி வரலையே நினைக்காதீங்க. இதே மாதிரி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையே நம்ம ஒரு கப்பில் பரிமாறிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையில் கல்யாண வீட்டு சம்மந்தி விருந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எல்லா குட்டீஸும் வீட்டில் இருப்பாங்க. நீங்களும் ஓட்டு போட்டு உங்கள் கடமையையும் உரிமையும் சரியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.